அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆகஸ்ட் மாதம் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 12வது ராசி மீனம். மீனத்துக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதத்துல கிரக நிலைகள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அப்படியே ஜென்மஸ்தானத்துல சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்யறாரு. ஒரு நல்ல விஷயம் தான். ஜென்ம சனி அதுவும் வக்ர சனியா மாறுது. ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துட்டா போதும், மற்றபடி வேற எந்த வகையிலும் அது உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. ஏன்னா குருவுடைய பார்வையில ஜென்மஸ்தானம் வந்துடுது. எனவே ஆரோக்கிய ரீதியா சின்ன சோதனைகளை கொடுத்து அதுல இருந்து நிவர்த்தியை பெற்றுக் கொடுக்கும். அதுதான் வக்ர சனி. எனவே ஜென்ம சனியுடைய கவலை இந்த ஆகஸ்ட் மந்த்ல உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நான் சொல்றேன். 7 சனி நடக்குது, ஜென்ம சனி நடக்குதுன்னு பயப்பட வேண்டாம். ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் டிஃபால்ட்டா கவனம் இருந்தால் போதும். மற்ற எந்த வகையிலும் உங்களுக்கு ஜென்ம சனி பாதிப்பை கொடுக்கவில்லை இந்த மாதத்துல. அடுத்து நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் வந்து மாதத்தோட பிகினிங்ல இருப்பாரு. கரெக்டா அந்த மாதத்துல 2ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 4ஆம் இடத்துல தான் சஞ்சாரம் செய்யறாரு. எனவே இந்த மாதத்துல வண்டி, வீடு, வாகனம், நிலபுலங்கள் இது சார்ந்த வகையில நல்ல யோகங்கள் வந்து சேரும். நீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை இப்ப நீங்க வாங்கிடலாம். அதுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், நேரம் நல்லா இருக்கு. வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, வாங்கலாம், நேரம் நல்லா இருக்கு. அதற்கு அடுத்தபடியா நம்ம சொல்றது நிலபுலங்கள், அசையா சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, தாராளமா இப்ப ப்ரொசீட் பண்ணலாம். நிறைய பேருக்கு அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல கிடைக்கும். எனவே இந்த ஆகஸ்ட் மந்த் இந்த 4 விஷயத்திலயும் உங்களுக்கு வந்து ஃபேவரா இருக்கு. இந்த 4th ஹவுஸ்ல இருக்கிற இந்த செவ்வாய் எதன் வகையில கொஞ்சம் சோதனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தாயாருடைய ஆரோக்கியம், தாயாருடைய உறவு நிலையில சற்றே கவனம் இருந்தால் போதும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பராமரிச்சிட்டா போதும். வேற எந்த வகையிலும் இது டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்போது இந்த நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஆகஸ்ட் மந்த்தை பொறுத்த வரைக்கும் கல்வி ரீதியே எந்த தடுமாற்றமும் இல்லை. ஏன்னா 2-9க்கு அதிபதியாக உங்களுக்கு செவ்வாய் வந்துருவாரு. செவ்வாய் வந்து 4ஆம் இடத்தில் அமர்வது ரொம்ப நல்ல விஷயம். கேந்திரத்தில் செவ்வாய் இதுல ஆட்சி உச்சம் பெற்றாருன்னா ருச்சக யோகம்னு சொல்லலாம். இதுல ஆட்சி உச்சம் எல்லாம் பெறல. எனவே 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு கல்வி ரீதியா மேன்மையை கொடுத்துரும். கல்வியில இருந்த குழப்பங்கள் இந்த மாதத்துல விலகிடும். உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் ரொம்ப சாதகமா இருக்கும். வெளிநாடு வெளிமாநில போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த மாதத்துல மேக்ஸிமம் வாய்ப்பு கிடைச்சிடும். எனவே இந்த மாதம் கல்வி ரீதியா எந்த தடுமாற்றமும் இல்ல. சூப்பரா இந்த மாதத்தை நீங்க அழகா பிளான் பண்ணி எடுத்துட்டு போலாம். கல்வியில பெருசா தடை அமைப்பு இல்ல, குழப்ப அமைப்பு இல்ல, பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது 5ஆம் இடத்துல மாதத்தோட பிகினிங்ல பார்த்தோம்னா குருவும் சூரியனும் கன்ஜக்ஷன்ல இருக்கும். குரு சிவராஜ யோகம் நல்ல அமைப்பு. கரெக்டா 5ஆம் தேதி புதன் பகவானும் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்களுக்கு குரு சூரியனோட வந்து கன்ஜக்ஷன் ஆயிடுவார். இது வந்து நிபுண யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணும். சூரியன், புதன், குரு 3 இணைந்து இருக்கிறது நல்ல விஷயம். 5ஆம் இடத்துல இந்த கன்ஜக்ஷன் வரதுனால அறிவு விருத்தி ஏற்படும். நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க. உங்களுடைய புத்தி தெளிவு இப்ப வந்து கூர்மை அடைய போகுது. உங்களுடைய சிந்தனை தெளிவு அடைய போகுது. மற்றவங்களுக்கு வழிகாட்ட போறீங்க. பொதுவாகவே மீனம் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ராசி. இவங்ககிட்ட பேச்ச கொடுத்துட்டோம்னா போதும், யாரு என்ன குழப்பத்துல வந்தாலும் அவங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அந்த பேச்சு சாதுரியம் உள்ள ஒரு ராசி தான் மீனம். இப்போ இந்த குரு, சூரியன் பிளஸ் புதன் இந்த 3 கிரகமும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு முதல் 15 நாள்ல கூட்டணியில இருக்கும், கன்ஜக்ஷன்ல இருக்கும். இது நல்ல அமைப்பு. முதல் 15 நாள் உங்களுக்கு வந்து அறிவு விருத்தி ஏற்படும். சிந்தனை வந்து கூர்மை அடையும். நீங்க யோசிக்கிறது, நீங்க எடுக்கிற முடிவு ரொம்ப தெளிவா இருக்கும். உங்களுடைய இலக்கை தீர்மானிக்கிறதுக்கு இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. முக்கிய முடிவு, முக்கிய மாற்றங்கள் ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது புத்திர பாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாகியம் கிடைச்சிடும். பிள்ளைகளால மகிழ்ச்சி, பிள்ளைகளுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். பிள்ளைகளோட இருந்து வந்த மனஸ்தாபங்கள்லாம் நீங்கும். பிள்ளைகளுக்கு சுப விஷயங்கள் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அது இந்த மாதத்துல முதல் 15 நாள்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். எனவே பிள்ளைகள், புத்திர பாகியம், பூர்வீக சொத்து, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய அறிவு, சாஸ்திர ஞானம், புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு, சமுதாயத்துல பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அதெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பா கிடைக்க போகுது. எனவே இந்த ஆகஸ்ட் மந்த்ல முதல் 15 நாள் இப்ப நான் சொன்ன எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. ஒரு மகிழ்ச்சி தருணங்களை நிறைய ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை இப்ப உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடம்னா மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய இடம். இதுல உங்களுடைய ராசிநாதன் உச்சமா இருக்காரு. சூரியன் 6ஆம் அதிபதி தான் இருந்தாலும் பரவாயில்லை. அது கூட்டு கிரகத்தோட வரும்போது அது பாசிட்டிவா மாறி
மாறிடும். எனவே இந்த மாதத்துல பெயர், புகழ், அதிகாரம், பட்டம், பதவி, உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம், உங்களுடைய முயற்சிக்கான அங்கீகாரம், நீங்க எடுக்கிற முடிவுக்கான ஒரு அங்கீகாரம், அதெல்லாம் சிறப்பா கிடைச்சிடும். அடுத்தது 6ஆம் இடத்துல கேது சுக்கிரன் கன்ஜக்ஷன். கேதுவும் சுக்கிரனும் 6ஆம் இடத்துல இருக்கிறது குற்றம் தான். பொதுவாக கேதுவோட சுக்கிரன் இணையக்கூடாது. அது மன வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம். இதுல ஒரு போராட்டம், ஒரு ஏற்றத்தாழ்வு டிஃபால்ட்டா கொடுத்துருது. அதே போல 6ஆம் இடத்துல கேது இருக்கிறது நோயை அளிக்கும். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நோயை உருவாக்கும். எனவே இந்த மாதத்துல உங்களுக்கு பெரிய வார்னிங் எதுல அப்படின்னாக்கா ஹெல்த்ல தான். ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வு, கவனம் தேவை அப்படின்னு தான் நான் சொல்றேன். மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. மீனம் இந்த மாதத்துல உங்க ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த மாதத்துல சுக்கிரன் 7ஆம் இடத்துல நீச்சமாகிறாரு. 8ஆம் அதிபதி நீச்சமாகிறது ஒரு வகையில குற்றம். அதுவும் 7ஆம் இடத்துல நீச்சமாகிறாரு, சரியா இல்ல. எனவே ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கணும். குறிப்பாக இந்த மாதத்துல வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள் அதிகமா வரதுக்கு சான்ஸ் உண்டு. உணவு முறைகள்ல கவனம் தேவை. குறிப்பா வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய உடலுக்கு ஒத்துக்காத உணவு வகைகளை ஆட் பண்ணிக்க வேண்டாம். எனவே உணவு முறைகள்ல கட்டுப்பாடு தேவை. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராம பாத்துக்கோங்க. மேலும் இந்த மாதத்துல கழிவு நீக்க உறுப்புகள், வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மேலும் சற்றே சோம்பல் குணம், இதெல்லாம் தலை தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் சற்று கவனமா இருந்துகிட்டா இன்னும் சிறப்பா இருக்கும். ஓவராலா பார்க்கும்போது ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வு தேவை. குறிப்பா ஒரு 50 வயது கடந்தவரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்துல அதிக அக்கறை எடுத்துக்கணும். இந்த மாதம் தேக ஆரோக்கிய ரீதியா ஒரு சில சோதனைகளை கொடுக்க வாய்ப்பு அதிகம். பயப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுமை, நிதானம், கொஞ்சம் அக்கறையோட உங்க ஆரோக்கியத்துல நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சேஃபான ஒரு மாதமா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது மாதத்தோட பிகினிங்லேயே சுக்கிரன் 7ஆம் இடத்துல நீச்சம் ஆயிடுவாரு. திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதுக்கு இந்த மாதம் ஃபேவரா இல்லை. சோ இதுல எல்லாம் கவனம், பொறுமை, நிதானம் தேவை. திருமண முயற்சி பண்றீங்கன்னா இந்த மாதம் ஃபேவரா இல்ல, கொஞ்சம் தள்ளி போடுங்க. அடுத்தது ஆல்ரெடி உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, மன வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் சோதனை இருக்கு. உங்களுடைய வாழ்க்கைத்தினுடைய உறவு நிலையில அக்கறை தேவை. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும். சகிப்புத்தன்மையோட நடந்துக்கணும். மேலும் வாழ்க்கைத்தினுடைய ஆரோக்கியத்துல சற்று கூடுதல் கவனம் தேவை. இந்த மாதத்துல உங்களுடைய வாழ்க்கைத்தினுடைய ஆரோக்கியத்துல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம். எனவே வாழ்க்கைத்தினுடைய உறவு நிலை, ஆரோக்கியம், மேலும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களோட கொஞ்சம் கவனமா இருக்கிறது, இதுல நீங்க கொஞ்சம் சேஃபா ஜேர்னி பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம், இதெல்லாம் பார்த்த வரைக்கும் சூரியன், புதன், குரு இதெல்லாம் ஆல்மோஸ்ட் கன்ஜக்ஷன்ல தான் டிராவல் பண்ணுது. வேலையில நீங்க போடுற உழைப்புக்கான அங்கீகாரம் தாமதமாக கிடைச்சாலும் கிடைச்சிடும். அது ஒரு பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் பணிச்சுமை அதிகம் தான், கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் நகர்த்தணும். சோ உங்களுடைய வேலைகளை நீங்க சரிவர செய்யறதுக்கு முயற்சி எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா நீங்க போற எஃபோர்ட்டுக்கான அங்கீகாரம் கிடைக்கும், ஆனால் தாமதமாக கிடைக்கும், ஆனா கிடைச்சிடும். சோ அதுதான் இங்க நம்ம பாயிண்டா பார்க்கணும். அதற்கு அடுத்தபடியா சொல்றது வேலையில மாற்றம் தேவை. இப்ப இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு இந்த மாதம் சாதகமா இல்ல. கொஞ்சம் பொறுமையை கையாளுறது ரொம்ப நல்லது. அவசரப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தவங்க கூட வேலை பாக்குறவங்க, சக ஊழியர்கள், இவங்க கூட எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் இல்லாம கொஞ்சம் பராமரிச்சு போறது ரொம்ப நல்லது. அதற்கு அடுத்தபடியா நம்ம சொல்றது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பை தராது அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா 10ஆம் அதிபதி உச்சமா இருக்காரு. மாதத்துல சூரியன், புதனோட கன்ஜக்ஷன் தான் இருக்கு. பெருசா நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய பிளானட்டோட கன்ஜக்ஷன் எல்லாம் எதுவும் இல்ல. 10ஆவதுக்கு 5ஆம் இடத்துல உச்சமா தான் இருக்காரு. அதனால நீங்க ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல மேக்சிமம் எந்த பிரச்சனையும் இந்த மாதத்துல பர்டிகுலரா வராது. தொழில் சிறப்பு, தொழில் மூலமாக வருமானம் சிறப்பு, புதுசா தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஆனா முதலீட்டுல கவனம் தேவை. ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு. அதிகப்படியான முதலீடு எதுலையுமே பண்ணிடக்கூடாது. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். சின்னதா முதலீடு பண்ணி உங்களோட முயற்சியை அதிகப்படுத்தலாம், உங்களுடைய உழைப்பை அதிகமா கொடுக்கலாம். ஆனா பெருசா முதலீடு பண்ணீங்கன்னா பெருசா போய் லாக் ஆக போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஜென்ம சனி நடக்குது. வேலை செய்யறதுக்கே மனசு ஒத்துழைப்பு கொடுக்காது. ஒரு மாதிரி சோர்வா, சோம்பேறித்தனமாவே மனநிலை இருக்கும். உழைக்க நீங்க தயாரா இருக்கீங்கன்னா நீங்க முதலீடு பண்ணலாம். 3வது மனிதரை நம்பி முதலீடு செய்யக்கூடாது. உங்களுடைய உழைப்பை மட்டுமே நீங்க நம்பி முதலீடு செய்யணும். இதுதான் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு முதலீடு அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல தொழில் தற்போதைக்கு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, அப்படியே ஸ்மூத்தா நகர்ந்து வந்துடும். தொழில் ரீதியா வருமானம் வந்துடும். அதுல பெருசா பாதிப்பு தெரியல. புதிய முதலீடு பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் நிதானத்தோட அதிகமா பண்ணிடாம சின்ன முதலீடா பண்றது ரொம்ப நல்லது. சோ இதை நீங்க சேஃபா பாத்துக்கணும். அடுத்தது இந்த மாதம் பர்டிகுலரா பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதம் அதுக்கெல்லாம் ஃபேவரா இல்ல. ஆல்ரெடி நீங்க பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க தொழில் கூட்டாளியோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். இப்ப நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. பொறுமையை கையாள்வது ரொம்ப நல்லது.
அடுத்தது குடும்ப வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலை எல்லாம் பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் இப்ப தொடங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலியில ஒரு நல்ல மாற்றத்துக்கான அறிகுறிகள்லாம் தென்படும். குடும்பத்துல சுப விசேஷங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த வேறு ஒருவருக்கோ சுப விரய செலவு, சுப விசேஷங்கள்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. எனவே குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சி, மாற்றம், நிம்மதி இதெல்லாம் சிறப்பா இருக்கு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தொடர் விரய செலவு, மீனம் இப்போதைக்கு சேமிக்க முடியாது. இந்த மாதம் சற்றே இரட்டிப்பு செலவாக மாறுவதற்கான சான்ஸ் அதிகம். எனவே வரக்கூடிய வருமானத்தை கரெக்டா பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணி ஆடம்பர செலவுகளை குறைச்சு ஒரு நியாயமான செலவு மேற்கொள்றது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்றேன். ஓவராலா இந்த ஆகஸ்ட் மாதம் மீனத்துக்கு எல்லா வகையிலும் ஃபேவரா தான் இருக்கு. ரெண்டு வார்னிங் என்னன்னா ஹெல்த், பொருளாதாரம், இது ரெண்டுல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெருசா டிஸ்அட்வான்டேஜா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்து இந்த மாதத்துல வேற ஏதாச்சும் பரிகாரம் செய்யலாமா? நிறைய பேர் பரிகாரம்லாம் கேக்குறீங்க. அதனால அவர்களுக்காக ஒரு சின்ன வழிபாடு முறைகள் நான் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதம் இன்னும் சிறப்பாக மாறும் அப்படின்னு நான் சொல்றேன். வியாழக்கிழமையில குரு பகவானை வணங்குறது ரொம்ப நல்லது. ஸோ ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தொடர்ச்சியாக குரு பகவானை வணங்கி வழிபட்டு வர்றது உங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்கும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாச்சும் சிவாலயம் இருக்குன்னா அங்க தட்சிணாமூர்த்தி இருப்பாரு, அவரை தொடர்ச்சியா நீங்க வியாழக்கிழமையில வணங்கி வழிபட்டு வரலாம். அடுத்தது நம்ம பாக்குறது இயலாத மாணவர்கள், ஏழை மாணவ மாணவிகள் அல்லது ஆதரவற்ற மாணவ மாணவிகள், ஆதரவற்ற குழந்தைகள்லாம் இருப்பாங்க, படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி ஏதாச்சும் நீங்க பண்றது சிறப்பு. ரொம்ப பெருசா பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. மனதார நீங்க அவங்களுக்கு ஒரு பேனா வாங்கி கொடுத்தாலும் சிறப்பு தான். ஒரு சின்னதா ஒரு சின்ன அமௌண்ட்ல ஒரு பேனா, ஒரு பென்சில், வாட் எவர் உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க வாங்கி கொடுக்கலாம். அது உங்களுக்கு இன்னும் ஒரு திருப்தி, உங்களோட முயற்சியில இருக்கக்கூடிய தடை, தாமதம் எல்லாத்தையும் சிறப்பா விலக்கி கொடுக்கும். ஸோ இந்த பரிகாரங்களை ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல செய்தி கிடைக்கும். நம்பிக்கையோட இருங்க. நல்ல மாற்றம் நமக்கு படிப்படியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கு. ஒரு இருட்டு இருக்குன்னா அடுத்தது ஒரு வெளிச்சத்தை நோக்கிய ஒரு பயணம் இருக்கு அப்படிங்கிறது தான் அங்க நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலமா நம்ம ஒரு இருட்டு அறைக்குள்ள பயணிச்சிட்டு இருக்கோம். மிக விரைவில் நமக்கான வெளிச்சம் நம்மளை தேடி வரும் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து. அதில் கான்பிடண்டா இருங்க. நமக்கான நல்ல மாற்றம் நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மந்த்லி ப்ரிடிக்ஷனை அப்சர்வ் பண்ணிட்டு இந்த மாதத்தோட எண்ட்ல உங்களுக்கு ரிசல்ட் எல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத எனக்கு மறக்காம ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. அப்படியே மனமார்ந்த வாழ்த்துக்கள்.